ஃபர்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப் வழியா வருது. இப்போ ஒருத்தர் வந்து நல்லவருங்க, ஆனா அவர்கிட்ட பேசினா விசுவாசம் போயிருதுன்னா கொஞ்சம் அவர்கிட்ட பேசுறதை நிறுத்திக்கோங்க, கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்கன்னு அர்த்தம். நல்லவர் தான், ஆனா உங்க விசுவாசத்தை உறிஞ்சிருவாரு அவரு. எதை பார்க்கிறீங்க, எதை கேட்கறீங்க, வாட் யூ ஹியர், வாட் யூ சி, வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த காலத்துல இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு இதை நான் பேசிதான் ஆகணும். இன்னைக்கு நிறைய இதுல வந்து சோஷியல் மீடியால வந்து எப்படிப்பட்ட கண்டென்ட்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப மோசமான கண்டென்ட் தான் வந்துச்சு. அது எப்படி ஆயிடுச்சுன்னா ஃபேமிலிஸ்ல பிரச்சனை வர மாதிரி, ஃபேமிலி பிரேக்கப் ஆகிற மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் கண்டென்ட்லாம் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நீங்க பார்க்கும்போது என்ன ஆகும்னா, நாளைக்கு உங்க ஃபேமிலியில ஒரு பிரச்சனை வந்துன்னா டக்குன்னு உங்களுக்கு என்ன தேவை, இப்போ நம்மளும் பிரேக்கப் பண்ணிட்டு போயிடலாம் போல, டைவர்ஸ் பண்ணிட்டு அப்படின்னு வரும். இன்னைக்கு அதனால தான் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து அந்த இன்ஃபுளுன்ஸ்ல தான் வருது. அடுத்தது வார்த்தைகள், இது ரொம்ப முக்கியமான காரியம். மூணாவது ஓப்பன் டோர். ஆண்டவர் பேசும் பொழுது காரியங்கள் உருவாகுது. ஸோ காட்ஸ் வேர்ட் கிரியேட், மேன்ஸ் வேர்ட் கல்டிவேட். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆண்டவருடைய வார்த்தைகள் வந்து உருவாக்கும், மனுஷனுடைய வார்த்தை வந்து என்ன பண்ணும்னா தேவன் ஏற்கனவே பேசின காரியங்களை கொண்டு வந்து நிலைநாட்டும். நாலாவது ஒண்ணு இருக்குது, அது வந்து எப்படின்னா ஸ்டேட் ஆஃப் பீயிங்ல அது நடக்கும். ஸ்டேட் ஆஃப் பீயிங் ஒருத்தன் வாழ்க்கை அப்படி இருக்கிறதுனாலவே பிசாசுக்கு வந்து அது ஒரு ஓப்பன் டோர். வாழ்க்கை அப்படி இருக்கும். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கும்போது தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தேன், தண்ணி அடிப்பேன், ஸ்மோக் பண்ணுவேன். இப்போ ஆண்டவர் என்கிட்ட எப்படி சொல்லுவாரு, கிரண் பால் இப்படி நீ இருந்த, இப்போ நீ எப்படி இருக்கிற, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமான மாற்றப்பட்டிருக்க. ஸோ நீ இப்போ நான் எப்படி இருக்கணும், அப்படியே இருக்கணுமா? அதே மாதிரி கிடையாது. இப்போ நம்ம ஸ்டேட் ஆஃப் பீயிங்கை வந்து மாத்தணும். எப்படி மாத்தணும்? ரட்சிக்கப்பட்ட பிறகு இதுல ஈடுபடக்கூடாது. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள பிசாசு போக முடியாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனாலும் சில பேருக்கு இந்த பிசாசு அட்டாக் பண்ணுது கிறிஸ்தவர்களுக்கு. ஏன்னா பாத்துருக்கேன் அதெல்லாம். அதனால தான் பேசுறேன், அந்த மெசேஜ் அதுக்கு தான். அட்டாக் பண்ணாம இல்ல. பிசாசு வந்து என்ன பண்றான்னா ஒரு ரட்சிக்கப்பட்டவனை வந்து இன்ஃபுளுன்ஸ் தான் பண்றானே தவிர அவன் என்ன பண்ண முடியாது, பொசஸ் பண்ண முடியாது. பொசஸ்னா உள்ள இருக்கிறது, இன்ஃபுளுன்ஸ்னா என்னது, வெளியில இருந்து இதை நீ செய், இதை நீ செய், இதை நீ செய் அப்படின்னுவான். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? பொசஷன் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு உள்ள வந்துருவான். சோ எப்படிலாம் அந்த இன்ஃபுளுன்ஸ் வருதுன்ற சொல்ல 3 வழிகள் வழியா வருது. குயிக்கா நம்ம பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப் வழியா வருது. எப்படி வருது? த்ரூ ரிலேஷன்ஷிப்ஸ். 1 கொரிந்தியர் 15:33. 1 கொரிந்தியன்ஸ் 15:33. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். ஈவில் கம்பெனி கரப்ட்ஸ். ஆகாத சம்பாஷணங்கள் நல்லொழுக்கத்தை கெடுக்குமா? மோசம் போக. அப்பனா யாரோட பழகுறீங்கன்றது ரொம்ப 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 முக்கியம். ஹல்லேலூயா. அந்த மெசேஜ்ல நான் இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் பேசியிருக்கேன், அதையும் நீங்க பாருங்க. பிசாசை எதிர்க்கும் ஆயுதங்களையும் பேசியிருக்கேன். இட் இஸ் யூ ஆஸ் a born again believer, you are not called to have company with everybody. See, கம்பெனி வேற, நல்லா புரிஞ்சுக்கோ. நான் சொல்றது நான் டிஸ்டிங்ஷன் கொடுத்துறேன். இப்ப இயேசு எல்லாரோடையும் பழகினாரா? பழகினாரு. என்ன கான்செப்ட்ல பழகினாரு? அங்கே சாப்பிட்டு படுத்துங்கிடுவாரா போய்? ஜக்கேயு வந்து வீட்டுக்கு கூப்பிடுறான், ஆண்டவரே வீட்டுக்கு வாங்கணும்னு போறாரு. போயிட்டு என்ன பண்றாரு, அவனுக்கு ஊழியம் பண்றாரு, மினிஸ்டர் பண்றாரு, பண்ணிட்டு கிளம்பிடுறாரு அங்க. ஆனா அவருக்கு மெயினா பழகினது சீஷர்களோட மட்டும்தான். சீஷர்களையும் ஒரு 3 பேர் தனியா வச்சிருக்கிறாரு, ஸ்பெஷல் இதுல வச்சிருக்கிறாரு, க்ளோஸ் குரூப்ல வச்சிருக்காரு. கரெக்டா இல்லையா? இப்ப நானும் பாத்தீங்கன்னா அதான் அந்த மெசேஜ் சொன்னேன். எல்லார் வீட்டுக்கும் போவேன், கூப்பிட்டீங்கன்னா யார் வீட்டுக்கும் வருவேன். ஆனா யாரோட இன்டிமேட்டா, அதாவது வந்து நெருக்கமா பழகுறன்றதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்போம். ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உங்களை அழிக்குதா உங்களை உருவாக்குதா நீங்க எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கலாம்? ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கும் பொழுது அந்த ரிலேஷன்ஷிப் மூலமாக உங்களோட விசுவாசம் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆகாத சம்பாஷணம், அதுதான் ஈவில் கம்பெனி. இப்போ ஒருத்தர் வந்து நல்லவருங்க, ஆனா அவர்கிட்ட பேசினா விசுவாசம் போயிருதுன்னா கொஞ்சம் அவர்கிட்ட பேசுறதை நிறுத்திக்கோங்க, கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்கன்னு அர்த்தம். நல்லவர் தான், ஆனா உங்க விசுவாசத்தை உறிஞ்சிருவாரு அவரு. ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும்? ஒண்ணு, நீங்க ஒருத்தர்கிட்ட பேசும்பொழுது அவர் வளர்ந்துடணும். எவரு? ஒருத்தர் பேசுறீங்க பாத்தீங்களா, அவர் வளர்ந்துடணும். இல்ல அவர்கிட்ட பழகிறதுனால நீங்க வளரணும். அப்பனா அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா ஆண்டவர் வந்து சில பேர் உங்க வாழ்க்கையில வச்சிருப்பாரு. இப்ப என் வாழ்க்கையில இருக்காங்க, அவங்களோட நான் வந்து டச்ல இருப்பேன். ஏன்னா அவங்கள வளர்த்து விடுறதுக்காக ஆண்டவர் அவங்களோட என்னை கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. சோ நான் அவங்களோட பேச பேச அவங்க வளர்ந்துருவாங்க, அவங்களோட நிறைய ஷேர் பண்ணும்போது. சில பேரை ஆண்டவர் வச்சிருக்காரு, அவங்க மூலமாக நான் வளருவேன். புரியுதுங்களா? இது ஓகே. ஆனா இன்னும் சில பேர் இருப்பாங்க,
அவங்களோட நீங்க பேசிட்டீங்கன்னா நீங்க கத்தரை விட்டு விலகி போயிருவீங்க. அந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்கன்னா நீங்க அங்க இருந்து என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் விலகி இருக்கணும். புரியுதா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? என்ன பண்ணுவோம், விலகி இருக்கணும். ஏன்னா அவங்க அவங்களோட பழகும் போது உங்க விசுவாசமும் வளராது, அவங்களும் வளர மாட்டாங்க. அவங்க அவங்க மூலமாக நீங்க கத்தரை விட்டு விலகி போயிட்டே இருப்பீங்க. சோ பிசாசு எப்படி யூஸ் வரான் பாருங்க. அந்த ஆட்கள் மூலியமா வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என்ன பண்றான், உங்களை he takes away. அதனாலதான் ரிலேஷன்ஷிப், ஃபெலோஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் எப்படி இருக்கணும், கேர்ஃபுல்லா இருக்கணும். இஷ்டத்துக்கு வந்து எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது, போய் பழகிட்டு இருந்தோம்னா இந்த பிரச்சனை வந்துடும். ஏன்னா எனக்கெல்லாம் நிறைய பேர் தெரியும், ரிலேஷன்ஷிப்னாலே ஒண்ணுமே இல்லாம போனவங்களாம் நிறைய பேர் தெரியும். ஏகப்பட்ட பேர் தெரியும் எனக்கெல்லாம், ஒண்ணுமே இல்லாம போயிருக்காங்க. என் கூட ஊழியத்துக்கு வந்தவங்க எல்லாம் இல்ல, ட்ரூ ஸ்டோரி நான் சொல்றேன். என் கூட 2014 என் கூட ஊழியத்துக்கு வந்தவங்க இன்னைக்கு ஊழியத்திலே கிடையாது. ஏன்னா இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி தவறாததெல்லாம் கேட்டு ஊழியத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. யார் சொல்றதையும் கேட்க கூடாது, முதல்ல கர்த்தர் சொல்றதை கேட்க பழகிக்கணும். கர்த்தர் சொல்றதை ஒழுங்கா நீங்க கேட்டீங்கன்னா அப்பதான் உங்க ஃப்ரெண்டு சொல்றதோ இல்ல உங்களுடைய வேற யாராவது தெரிஞ்சவங்க சொல்றதோ அது கர்த்தர்ட்ட இருந்து வருதா இல்ல பிசாசு அவங்க வழியா அவங்களை வந்து திசை திருப்புறானான்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். எத்தனை பேருக்கு புரியுது? Hallelujah. கர்த்தர் சொல்றது புரியலன்னா எதுவுமே புரியாது. இப்போ இயேசு வந்து ஃபுல் ஆஃப் வேர்ட் ஆஃப் காடுங்க. அவர் தான் வந்து வேர்டே. ஆனா அவரே வந்து 30 வருஷம் வந்து என்ன பண்றாரு, வார்த்தையை ஃபுல்லா உட்காந்து படிச்சு உள்ள தியானம் பண்ணி ஃபுல்லா வராரு. உள்ள வர மினிஸ்ட்ரிக்கு வரும்போது ஃபுல்லா இருக்கிறாரு, அவர் நிரம்பி இருக்கிறாரு. பேதுரு நல்லவனா கெட்டவனாங்க, நீங்க சொல்லுங்க. நல்லவனா கெட்டவனா? நல்லவன் தான், எனக்கு தெரிஞ்சு நல்லவன் தான். ஆண்டவருக்காக உயிரே கொடுக்குறேன்னு சொன்னவன் அவன் நல்லவனா தான் இருப்பான். அவன் சொல்றான், ஆண்டவரே உங்களை எல்லாம் விட்டுற முடியாது, உங்களை நான் வந்து சிலுவைக்கு போகாம பண்ணணும்னு. பேதுருவை பார்த்து என்னங்க சொன்னார் ஆண்டவர்? அப்பாலே இப்போ சாத்தானேன்னாரு. நல்லவன் தானேங்க அவன், அவன் நல்லது தானே செய்யறான் அவன். ஏங்க அவனை பார்த்து அப்பாலே போ சாத்தானேன்னாரு? ஏன்னா அவன் ஆண்டவருடைய திட்டத்துக்கு எதிர்த்து நின்னான். எப்படி வந்து இயேசு கிறிஸ்துக்கு வந்து அது வந்து பிசாசு தான் அவன் வழியா பேசுறான்னு புரிஞ்சுச்சு. ஏன்னா அவர் ஆண்டவருடைய சித்தத்தினால நிரம்பி இருந்ததுனால பேதுரு வந்து, ஆண்டவரே உங்களை நான் காப்பாத்திடுவேன், உங்களை அப்படி பண்ணிடுவேன், உங்களை கை உள்ளங்கையில வச்சு தாங்கி கொள்வேன் அப்படின்னு ஒண்ணு வெளியே போயிரு பிசாசுன்றாரு அவரு. ஏன்னா he was full of the word of God. சோ நீங்க தேவன் ஃபர்ஸ்ட் உங்க ரிலேஷன்ஷிப் வந்து முதல் ரிலேஷன்ஷிப் கர்த்தரோட தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற ரிலேஷன்ஷிப்லாம். கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் சேர்த்து தான் சொல்றேன். கர்த்தரோட நீங்க கணவர் ஒழுங்கா இருந்தீங்கன்னா மனைவி கூட ஒழுங்கா இருக்க முடியும். மனைவி கர்த்தரோட ஒழுங்கா இருந்தாருன்னா கணவர் கூட ஒழுங்கா இருக்க முடியும். கர்த்தருக்கு அப்புறம் தான் எல்லா ரிலேஷன்ஷிப்புமே. மனைவி முக்கியமா, என் மனைவி முக்கியமா, கண்டிப்பா முக்கியம் தான். ஆனா நான் கர்த்தரோட ஒழுங்கா இருக்கணும் ஃபர்ஸ்ட். அதே போல உங்க கணவர் வந்து உங்களுக்கு முக்கியம்னா கண்டிப்பா முக்கியம் தான். ஆனா யுவர் ப்ரையாரிட்டி ஷுட் பி ஃபர்ஸ்ட் லார்ட் தான். இயேசு அதை வச்சிருந்ததுனாலதான் பேதுரு வந்து சொல்லும் பொழுது என்ன சொல்லிட்டாரு, அந்த வசனத்தை போடு விஜய், ஹைலைட் பண்ணு, படிங்க சிஸ்டர். அதுக்கு முந்தின வசனம் போடு, 22 போடு, படிங்க சிஸ்டர். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். நெக்ஸ்ட் வர்ஸ். அடுத்தது, அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடர்களா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். பேதுரு நல்ல இன்டென்ஷன்ல தான் சொன்னான், ஆண்டவரே நீங்க சிலுவைக்கு போக கூடாது ஆண்டவரே, உங்களை நான் காப்பாத்திடுறேன் ஆண்டவரேன்ட்டு. ஆண்டவர் என்ன சொல்லிருக்கணும், தம்பி நல்ல நல்ல பையனா இருக்கிறப்பா, ஐ எம் வெரி ஹாப்பி ஐ சோஸ் யூ அப்படின்னு அப்படிலாம் சொல்லாம எனக்கு பின்னாலே இப்போ சாத்தானேன்ட்டாரு. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் இது பேதுரு பேசல, சாத்தான் அவனுக்குள்ள இந்த தாட்டை உள்ள போடுறான்னு. இந்த டைலாக் அப்படியே காப்பி அடிச்சு வீட்டுல பேசாதீங்க, அப்புறம் ஃபேமிலி கவுன்சிலிங் பண்ணணும். அப்புறம் ஃபேமிலி கவுன்சிலிங் அப்படியே கணவர் இப்படி சொன்னார் பிரதர், நீங்க சொன்ன மாதிரியே கணவர்கிட்ட சொல்லிட்டேன் பிரதர், வெளியே போ சாத்தானு. இப்ப அவர் என்ன வெளியே போன்றாரு பிரதர், புரியுதுங்களா? அதுக்கும் வேர்ட் ஆஃப் காட் உள்ள இருந்தீங்கன்னா கரெக்டா பேசுவீங்க. ஹalleluya. சோ இன்ஃப்ளூயன்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ்ல என்ன பண்ணுது, நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. யாரோட பழக்கம் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க சுகத்தை விரும்புறீங்கன்னா உங்க ஃப்ரெண்டும் வந்து நீங்க யாரோட ஃபெலோஷிப் பண்றீங்களோ அவரும் வந்து தெய்வீக சுகத்தை என்ன பண்ணணும், விசுவாசிக்கிற ஆளா இருக்கணும். அவர் வந்து எதுக்கெடுத்தாலும் டாக்டர்கிட்ட போவாரு, எதுக்கெடுத்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போவாரு, கர்த்தரை வந்து நம்பவே மாட்டாரு தெய்வீக சுகத்துக்காகனா அவர் கூட பழகினா உங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? நீங்களே எதுக்கெடுத்தா டாக்டர் தான் போவீங்க. அவர் கூட இழுத்துட்டு போயிடுவாரு, வா எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காரு, நான் வாரம் போய் பாக்குறேன், நீனு வா.
டாக்டர் என்ன வார வாரம் பாக்குறதுக்கு என்ன அவர் என்ன இதுவா அவரு? இந்த ஃபேமிலி டாக்டர்னு வாங்க தெரியுமா கான்செப்ட்? ஃபேமிலி டாக்டர்னு அது பிடிக்காத கான்செப்ட் எனக்கு. ஃபேமிலி டாக்டர்னு அது என்ன ஃபேமிலிக்கு டாக்டர்? ஒரு ஃபேமிலிக்கு இயேசு தான் தேவை, டாக்டர் எதுக்கு தேவை? உங்க ஃபேமிலிக்கு டாக்டர் வந்து ஜீசஸ் தான். ஆமென். Hallelujah. இதுல இருந்து Amen. சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க, மை ஃபேமிலி டாக்டர் இஸ் டாக்டர் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா இயேசுவே சொல்றாருல்ல, சிக் நீட்ஸ் அ பிசிஷியன். அந்த பிசிஷியன் யாரா? அவர் தான். உங்க எழுதிக்கோங்க நோட்ல, மை ஃபேமிலி டாக்டர் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. Amen. ஆமென். சோ அப்படிப்பட்டவங்கள தான் சேரணும். இன்னொரு வசனம் படிச்சிரும் பாருங்களேன். நீதிமொழிகள் 27:17. நீதிமொழிகள் 27:17. இரும்பு இரும்பை கருக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். இரும்பு தான் இரும்பு என்ன பண்ணுமா? கருக்கிடுமா? ஒன்லி அயன் வில் ஷார்பன் அயன். சோ இப்ப நீங்க அயன்னா யாரோட போய் சேரணுங்க? அயனோட தான் சேரணும். நீங்க போயிட்டு இந்த இதோட எல்லாம் சேரக்கூடாது, மரக்கட்டை அதுக்குள்ள சேரக்கூடாது. நீங்க ஷார்ப் ஆகணும்னா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கணும்? நீங்க சேர்ற ஆளும் எப்படி இருக்கணும்? ஷார்ப்பா இருக்கணும். இல்லைன்னா நீங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும், அவனை போய் ஷார்ப் பண்ணிட்டு வரணும். நானே கொஞ்சம் மொக்கையா தாங்க இருக்கேன் அப்படின்னு நீங்க போய் யாரு கூட சேரக்கூடாது. நீங்க மொக்கையா இருந்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பா இருக்க ஆளோட போய் சேருங்க. இன்னொரு வசனம் பாருங்க, நீதிமொழிகள்ல 13:20. he who walks with the wise will be wise. Sorry. படிங்க சிஸ்டர். ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். மூடருக்கு தோழனும், அந்த மூடர்ன்ற வார்த்தை எடுத்துட்டு அவிசுவாசின்னு போட்டுக்கோங்க. நீங்க அவிசுவாசினாலே மூடன் தான், சரிங்களா? அந்த அவிசுவாசினா கிறிஸ்தவனும் இருப்பான் அதுக்குள்ள. நல்லா கேட்டுக்கோங்க. அதாவது எல்லா ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவங்களும் எப்படி இல்லைங்க கர்த்தர் சுகமாக்குவான்னு சொல்றது இல்ல. எல்லா ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனும் கர்த்தர் நல்லவன்னு சொல்றது இல்ல. எல்லா ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனும் கர்த்தர் உன்னை காப்பாத்துவான்னு சொல்றது இல்ல. நிறைய ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவங்க என்ன சொல்றாங்க? கர்த்தர் வியாதி கொடுப்பான்றாங்க, கர்த்தர் உன்னை கை விட்டுருவாருன்றாங்க, கர்த்தர் உன் காலை கழட்டிடுவான்றாங்க. ரட்சிக்கப்பட்டதுனால அவங்க என்ன கிடையாதுங்க, விசுவாசின்னு சொல்ல முடியாது. ரியலாவே ஆண்டவர் விசுவாசிக்கிறவங்க தான் விசுவாசி. ரட்சிக்கப்பட்டாங்க, ஆனா கர்த்தரை பத்தி ஞானம் இல்லை, அவங்களுக்கு அறிவு இல்லை. சோ அப்படிப்பட்ட ஆட்களோ தான் நடக்கணும். சோ அது ரிலேஷன்ஷிப். அடுத்தது குயிக்கா அடுத்து போறோம். எதை பார்க்கிறீங்க, எதை கேட்கறீங்க? வாட் யூ ஹியர், வாட் யூ சி. வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த காலத்துல இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நீங்க எதை பாக்குறீங்க, எதை கேட்கறீங்கன்றதுல ரொம்ப ஞானமா நடந்துக்கணுமா? வாங்க சங்கீதம் 101:3. Psalms 101:3. தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. இந்த வசனத்தை அப்படியே வைங்க, ரொம்ப முக்கியமானது. தீங்கான காரியத்தை என் கண் முன்னே வைக்க மாட்டேன். சோசியல் மீடியால தீங்கான காரியம் இருக்கா, ஜீவனை கொடுக்குற காரியம் இருக்கா? பதில் சொல்லுங்க. போத். ஆனா நிறைய என்ன இருக்கு சிஸ்டர்? நான் சோசியல் மீடியா சொல்றேன். நான் வந்து யூடியூப்ல வந்து சில சேனல்ஸ் நல்ல சேனல் இருக்கு, ஜே கிரண் பால், அதெல்லாம் நல்ல சேனல்லாம் இருக்குது. அதை சொல்லல நான் சொல்றது சோசியல் மீடியால சொல்றேன். ஜென்ரலா வந்து இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் போனா தீங்கான காரியம் இருக்கா, நல்ல காரியம் இருக்கா? தம்பி சொல்லுப்பா, புருஷோத்தப்பன், நீ யங்ஸ்டர், உனக்கு தான் தெரியும் அதெல்லாம். தீங்கான காரியம் தானே இருக்குது. அதுதான் வந்து சங்கீதக்காரன் அப்பயே சொல்லிட்டான். அதை போடுற வசனத்தை டிஸ்பிளேல போடுங்க. தீங்கான காரியத்தை என் கண் முன்னே வைக்க மாட்டேன். சோ இப்ப தீங்கான காரியம் வந்து ஒரு வீடியோல, ஒரு இதுலயோ இருக்கு சோசியல் மீடியால, அதை உங்க கண் முன்னாடி வச்சீங்கன்னா அது உங்களுக்குள்ள போய் என்ன பண்ணுமா, ஒரு விஷுவல் இமேஜ பிரிண்ட் பண்ணிரும். விஷுவல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. நீங்க பாக்குறது வந்து ரொம்ப பவர்ஃபுல். கவனிச்சிருக்கீங்களா? நீங்க எதை பாக்குறீங்களோ அது நல்லா உள்ள போகும். பாத்திருக்கீங்களா? அதனாலதான் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் வந்து ரொம்ப பாப்புலர் ஆனது காரணம், பாக்குறதுக்கு எப்படி இருக்குது? ஃபாஸ்ட் ஃபுட் ரொம்ப கவர்ச்சியா இருக்கு. ஒரு பர்கர் பார்த்தா எப்படிங்க இருக்குது? அதுக்குள்ள 2 பீஃப் பேட்டிஸ் வச்சு அப்படியே சீஸை வச்சு மெல்ட் பண்ணி எல்லாம் அதுக்கு போயிடாதீங்க உடனே. சொல்றேன் நான். அப்படியே அது சீஸ் அப்படியே வலிஞ்சு ஓடும், அப்படியே சீஸ். அதுல வர ஒருத்தன் அப்படியே வாயை பொழந்துட்டு அப்படி கடிப்பான். அதை அப்படியே ஒழுகும். அதை பார்த்த உடனே உங்களுக்கு அதை போய் கடிச்சணும்னு தோணும். கரெக்டா? அப்படியே அது விஷுவலா அப்படி இருக்கும். ஆனா கடைக்கு போனா அந்த பர்கர் பார்க்கறதுக்கு அப்படி இருக்கவே இருக்காது. கவனிச்சிருக்கீங்களா?
கடைக்கு போனா வேற மாதிரி இருக்கும். என்னடா படத்துல ஒரு மாதிரி போட்டேன்னா, அது படத்துல போட்டோம் சார் அப்படின்னு. புரியுதுங்களா? இந்த கல்யாண வீடியோல கூட பாத்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ள பயங்கரமா இருப்பாங்க. நேரா பாருங்க, நீங்க தானே அப்படின்னு கேட்பீங்க. ஆனா வேற மாதிரி இருந்தீங்க கல்யாண வீடியோல அப்படின்னு. கவனிச்சிருக்கீங்களா? என்னடா கல்யாணம் பயங்கரமா கலரா இருந்தா என்னடா இப்படி இருக்காது, மேக்கப்படா மச்சான் அப்படின்னு மாப்பிள்ள. புரியுதுங்களா? நிறைய பேர் கல்யாண வீடியோ பார்த்து ஏமாத்திட்டானுங்க. இந்த மாப்பிள்ள பொண்ணு போட்டோ எடுக்கும்போது ஸ்டூடியோல போய் எடுப்பாங்க. ஸ்டூடியோல போய் எடுத்து கொஞ்சம் போட்டோஷாப்ல டிங்கரிங் பெயிண்டிங் எல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. மாப்பிள்ள அதை பார்த்துட்டு செம்ம கலர்பா பொண்ணுன்னு போயிடுவாரு. பொண்ணு பார்த்துட்டு பரவாயில்ல, மாப்பிள்ளை பயங்கரமா இருக்காரு, மாப்பிள்ள ஹீரோ மாதிரி இருக்காரு அப்படின்னு பொண்ணு போயிடும். மாப்பிள்ளைய பார்த்துட்டு நேரா போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா விஷுவல் இஸ் வெரி பவர்ஃபுல். அதனால தான் பிசாசு பாருங்க இன்னைக்கு எல்லா இடத்துலயும் விஷுவல் வழியா தான் கொண்டு வரோம். இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளே வந்து சொல்றாங்க, சொசைட்டில நடக்கிற நிறைய பிரச்சனைகளே த்ரூ மீடியா தான் வந்து அந்த ஐடியாவே வருதுன்றாங்க. இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் அது வந்து அபியூஸா இருக்கலாம், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ், அது அப்புறம் நிறைய காரியங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, சொல்லணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே எப்படி வருதாங்க? சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ்ல தான் வருதான். அதனால தான் வந்து யோபு எப்படி சொல்றான்னா, அந்த வசனத்தை பாருங்க. யோபு 31:1 31:1. யோபு 31:1. என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு ம். கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? என் கண்களோட நான் உடன்படிக்கை பண்ணேன். என்ன உடன்படிக்கை பண்ணாரா? இச்சையோட ஒரு ஸ்திரியை நான் பார்க்க கூடாதுன்ட்டு. ஐ ஷுட் நாட் லுக் அ யங் உமன் வித் லஸ்ட்னு உடன்படிக்கை பண்ணார் அவர். ஏன் வெறும் பாக்குறதுதான் ஏன் அந்த உடன்படிக்கை பண்றாரு அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்போ நம்ம வந்து சும்மா சாதாரணமா வந்து இப்போ போர் அடிக்குன்னு சோசியல் மீடியால பாக்குறோம். சும்மா போர் அடிக்குது பிரதர் அப்படின்னு பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல சில இமேஜஸ் எல்லாம் வருது. ஏன்னா நீங்க சோசியல் மீடியால பார்க்கும்போது எல்லாமே இருக்கும். நல்ல காரியங்களும் இருக்கும், கெட்ட காரியங்களும் இருக்கும். ஸோ கெட்ட காரியங்களும் தான் உள்ள வந்துடும் அதுக்குள்ள. அப்படிதான் அவன் பண்ணியிருக்கான், ப்ரோக்ராம் பண்ணியிருக்கான் அவன் அல்காரிதம். ஸோ அதை பாக்குறீங்க, பார்த்துட்டு நீங்க ஸ்க்ரால் பண்ணி போயிருவீங்க. ஆனா அந்த இமேஜ் என்ன ஆயிருதுங்க, உங்களுக்குள்ள போய் ஆயிரும். ஸோ இப்ப நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமானது. நீங்க எப்போ வந்து ரொம்ப இமோஷனலா டவுனா இருக்கிறீங்களோ, எப்போ நீங்க வந்து ரொம்ப இமோஷனலா வாலட்டைலா இருக்கிறீங்களோ, புரியுதுங்களா? அப்போ அந்த இமேஜ் எல்லாம் உள்ள கொண்டு வரும் பிசாஸ். புரியுதுங்களா? இப்ப புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் கொண்டு வருவோம். இந்த எஸ்பெஷலி இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நிறைய பேர் நான்லாம் படிக்கும் போது பார்த்திருக்கேன். காலேஜ் படிக்கும் போது சொல்லுவானுங்க, ஏதாவது பிரேக்கப்லாம் ஆயிடுச்சு ரிலேஷன்ஷிப்ல, உடனே தண்ணி அடிக்க போயிடுவானுங்க. பிரேக்கப் எதுக்குடா தண்ணி அடிக்கிற அப்படின்னா, இல்ல மச்சான் பிரேக்கப் ஆயிடுச்சுடா தண்ணி அடிக்க போறேன்டா அப்படின்னு போயிடுவானுங்க. நான் காலேஜ் படிக்கும் போது சொல்றேன். அவனுக்கு அந்த ஐடியா எங்க இருந்து வந்துச்சுன்னா, இந்த தமிழ் படத்துல பார்த்திருப்பான் எங்கேயாவது. பிரேக்கப் ஆனோன்னா ஹீரோ என்ன பண்ணிடுவாரு, தண்ணி அடிக்க போயிடுவாரு. உடனே இவங்களும் நினைச்சுப்பாங்க, ஓ பிரேக்கப் ஆனா ரிலேஷன்ஷிப் பிரச்சனை, உடனே நம்மளும் என்ன பண்ணணும், தண்ணி அடிக்கணும். அவனுக்கு ஐடியா அங்கதான் வந்துச்சுங்க. அங்கதான் வருது அவனுக்கு. அவன் அவன் கூட இருக்கவனு சொல்லுவான், டேய் வாடா நம்ம வந்து உன்னுடைய புண்பட்ட நெஞ்சை ஆத்துவோம் வா அப்படின்னு சொல்லி கூட்டு போயிடுவானுங்க. இது எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு, இந்த மாதிரி மூவிஸ் இந்த மாதிரி இதுல இருந்து தான் வந்து அவனுக்குள்ள வந்துச்சு. சோ அவன் ரொம்ப இமோஷனல் டவுனா இருக்கும்போது அதுதான் அவனோட பேசும். பிசாஸ் என்ன பண்ணுவானா, டிஸ்டர்பிங் சின்ஃபுல் டிஸ்ட்ராக்டிங் விஷுவல்ஸ், உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி சின்ஃபுல்லா இருக்கிற டிஸ்ட்ராக்டிங் விஷுவல்ஸை உங்க மைண்ட்ல வந்து அந்த மாதிரி டைம்ல கொண்டு வந்துருவோம். நீங்க ரொம்ப இமோஷனலா டவுனா இருப்பீங்க, ரொம்ப ஒரு மாதிரி சோகமா இருப்பீங்க, இல்ல ஒரு துக்கமான நேரத்துல இருப்பீங்க, அந்த மாதிரி டைம்ல உள்ள கொண்டு வந்துருவோம். கொண்டு வந்து அதை உங்க மைண்ட்ல பிளே பண்ணி காட்டுவோம். அதனாலதான் இன்னைக்கு நம்ம எதை பார்த்தாலும் அது நாளைக்கு நமக்கே வந்து வினையா முடிஞ்சிடும். புரியுதா உங்களுக்கு சொல்றது? இன்னைக்கு நீங்க எதை பார்த்துட்டு இருக்கீங்க, அது நாளைக்கு என்ன ஆயிரும், உங்களுக்கு வினையாயிடும். அதுவே இட் இஸ் லைக் ஸ்டோரிங் அப் ஃபார் டுமாரோ மாதிரி. அது இன்னைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க, நாளைக்கு பிரச்சனை வரும்போது அதுதான் வரும். அதான் தாவீது எப்படி எழுதுறானா, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் இருதயத்துல ஒளித்து வைத்தேன், உமக்கு நேராக நான் பாவம் செய்யாதபடின்றான். சோ தாவீது என்ன சொல்றான், நான் வார்த்தையை ஒளித்து வைக்கிறேன், so that I will not sin. சோ இன்னைக்கு நம்ம எதை ஒளிச்சு வைக்கணும், உள்ள வார்த்தையை தான் ஒளிச்சு வைக்கணும், இந்த இமேஜஸ் கிடையாது. சோ இந்த இமேஜஸ் வரும்போது என்ன பண்றான் பிசாசு, கரெக்டா அந்த டைம்ல வந்து பாத்தியா, இதை பண்ணு நீ அதை பண்ணு அப்படின்னு ஐடியா வந்து கொண்டு வந்துரும்.
இன்னைக்கு இன்னைக்கு இதை நான் பேசிதான் ஆகணும். இன்னைக்கு நிறைய இதுல வந்து சோஷியல் மீடியால வந்து எப்படிப்பட்ட கண்டென்ட்லாம் வந்துச்சுன்னா, ரொம்ப மோசமான கண்டென்ட்லாம் வந்துச்சு. அது எப்படி ஆயிடுச்சுன்னா, ஃபேமிலிஸ்ல பிரச்சனை வர மாதிரி, ஃபேமிலி பிரேக்கப் ஆகிற மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் கண்டென்ட்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நீங்க பார்க்கும்போது என்ன ஆகும்னா, நாளைக்கு உங்க ஃபேமிலியில ஒரு பிரச்சனை வந்துன்னா ஃபர்ஸ்ட் டக்குன்னு உங்களுக்கு என்ன தோணும்? இப்ப நம்மளும் பிரேக்கப் பண்ணிட்டு போயிடலாம் போல, டைவர்ஸ் பண்ணிட்டு அப்படின்னு வரும். இன்னைக்கு அதனால தான் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து அந்த இன்ஃபுளுன்ஸ்ல தான் வருது. எத்தனை பேருக்கு புரியுது உங்களுக்கு சொல்றது? புரியுதா இல்லையாங்க? இதே ஒரு 30, 40, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சா? நம்ம அம்மா அப்பா இருக்கும்போது இந்த பிரச்சனை இருந்துச்சா? இந்த அளவுக்கு கிடையாது. அவங்க வந்து பெர்ஃபெக்ட்டா வாழ்ந்தாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனா அட்லீஸ்ட் ஒரு கமிட்மெண்டோட இருந்தாங்க. சேர்ந்து வாழணும் அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? ஊனா பிச்சுட்டு போயிடுறாங்க. எனக்கு ஒரு அட்வொகேட் தெரியுங்க ஹைகோர்ட்ல. அவர் என்கிட்ட சொன்னாரு, இது நேரா சொன்னாரு என்கிட்ட. அவர் வீட்டுல நான் பிரேயர் கூப்பிட்டு இருந்தாங்க, போயிருந்தா சொன்னாரு, பிரதர் 95% டிவோர்ஸ் கேஸ் வந்து கிறிஸ்டியன்ஸ் தான் பிரதர் வராங்கன்னு ஒரு அட்வொகேட் சொன்னாரு. ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட் அட்வொகேட் 95% வராங்களாம். 100 கேஸ் வந்தா 95 பேர் கிறிஸ்டியன் தான் இருக்கானா. இதெல்லாம் பெருமையா சொல்லுங்க? 95% நாங்க இருக்கோம்ட்டு. இப்படி இருக்கு பிரதர் நம்மளுடைய இதுன்ட்டு. ஜட்ஜ் எல்லாம் கேட்கறாரு, என்ன அது உங்க ஆளுங்க தான் நிறைய வராங்கன்னு கேட்கற. ஜட்ஜி கேட்கறாரு கூப்பிட்டு, உங்க ஆளா வந்துகிட்டே இருக்கானுங்க அப்படின்ட்டு. சர்ச்சு கிச்சு நடத்துறீங்களா கோர்ட்ல அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி காரியத்துக்கு நம்ம என்ன பண்றோம்? இடம் கொடுக்கறதுனால டக்குன்னு உடனே பிடிக்கலையா, போ, ஓகே, போ, கிளம்பு. கிடையாது. இப்படிதான் இதெல்லாம் டிமானிக் இன்ஃபுளுன்ஸ். சரி, பிசாசு டைரக்டா உள்ள வர முடியாது. ஆனா எப்படி பண்றான்? இன்ஃபுளுன்ஸ் பண்றான். சோ பாக்குறது, கேட்கறது ரொம்ப முக்கியம். எதை கேட்கறீங்கன்னு முக்கியம். அதனாலதான் நீங்க வந்து எப்படிப்பட்ட மியூசிக் கேட்கறீங்க. இப்ப எல்லாம் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, மியூசிக் தானே பிரதர் கேட்கலாம் பிரதர். ஆனா நிறைய மியூசிக்ல வந்து மரணத்தை பத்தி எல்லாம் பாடுறாங்க. டெத் பத்தி. நான்லாம் வந்து காலேஜ் படிக்கும்போது நிறைய இந்த பாப் சாங்ஸ் எல்லாம் கேட்பேன். மைக்கேல் ஜாக்சன், அப்புறம் அந்த டைம்ல இருந்த நிறைய பெரிய பேர் எல்லாம் கேட்பேன். நிறைய இதுல பாத்தீங்கன்னா டெத் பத்தியே பேசுவாங்க. டெத்தை வந்து குளோரிஃபை பண்ணுவாங்க, மரணத்தை குளோரிஃபை பண்ணுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது அது உள்ள பொண்ணு என்னங்க பண்ணும் உங்களுக்கு உள்ள போய் உட்காந்துட்டு? அதுதான் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்களும் அதே பாட்டை பாடுவீங்க அடுத்தது. சோ என்ன கேட்கறீங்க முக்கியம். அது மாதிரி யாரோட பேசுறீங்கன்னு முக்கியம். ஸோ சில பேரோட பேசும்பொழுது அவங்க ஃபுல்லா நெகட்டிவாவே பேசுவாங்க. பாத்திருக்கீங்களா? பாசிட்டிவா பேசவே மாட்டாங்க. இப்படி ஆயிரும், நாசமா போயிரும், அது போயிரு, இது போயிரு பேசிக்கிட்டே இருப்பாங்க. சோ அந்த கான்வர்சேஷன்ஸோட இன்வால்வ் ஆகும்போது அதெல்லாம் உங்களுக்கு உள்ள போயிடும். நான் வந்து நிறைய அந்த ஹீலிங்க்கு போகும்போது, எஸ்பெஷலி ரொம்ப மோசமான நிலைமையில இருப்பாங்க, டெர்மினல் இல்னஸ்னுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் ஜோம் பண்ணும்போது அவங்க போனோடனே அவங்க கண்டிஷன் பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. நான் என்ன சொல்லிடுறேன்னா, ரொம்ப கண்டிஷன் பத்தி எல்லாம் சொல்லாதீங்கன்றேன். ஏன்னா அதை கேட்கும் போது எனக்கு என்ன ஆகும்? என்னதை அஃபெக்ட் பண்ணும்? ஓவரா சொன்னபோது நமக்கு கஷ்டமா இருக்கும். அது நம்மள இது பண்ணும். அதனால சொல்ல ரொம்ப அது சொல்லாதீங்க. நம்ம ஸ்ட்ரைட்டா பிரேயர் பண்ணுவோம். ஏன்னா யூ நீட் ஹீலிங். உங்க கண்டிஷனை ஃபுல்லா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் வரல. உங்களுக்கு சுகம் வேணும், அந்த சுகத்தை இயேசு கொடுப்பான்றது சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லி பண்ணும். அதனாலதான் வந்து கான்வர்சேஷன்ஸ். எதை கேட்கறீங்க? நியூஸ் ரொம்ப இது மோசம். நியூஸ் கேட்க கேட்க என்ன ஆகுங்க? பக்தி விருத்தி உண்டாகுமா நியூஸ் கேட்டா? பிரதர், நான் டெய்லி 1 hour நியூஸ் கேட்கறேன், எனக்கு பக்தி விருத்தி உண்டாயிருச்சுன்னு யாரா சொல்ல முடியுமா? பயம் தான் வந்துச்சுன்னு சொல்ல முடியும். ஏன்னா ஃபுல்லா ஃபால்ஸ் ப்ராபகேண்டா, தப்பான காரியங்களை வெளியே. நியூஸே அப்படிதான் ஓடுது, ரன் ஆகுது. தப்பான காரியத்தை ஊதி பெருசாக்கி எல்லாரையும் பார்க்க வைக்கிறது. அதான் ஒரு ஊழியக்காட்ட கேட்டாங்க. அந்த ஊழியக்கார் வந்து நிறைய செத்தவங்க எல்லாம் எழுப்பி இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டாங்களா, இந்த மாதிரி செத்தவங்க எல்லாம் எழுப்புறீங்க, நீங்க எல்லாம் ஏன் நியூஸ்க்கு வர மாட்டீங்க, உங்களெல்லாம் ஏன் யாரும் நியூஸ்ல காட்ட மாட்டாங்க அப்படின்னா அவர் சொன்னாரு, ரொம்ப அழகா சொன்னாரு. என்னெல்லாம் காட்டினா எவனும் பார்க்க மாட்டான், நெகட்டிவ் நியூஸை காட்டினா தானே பாக்குறானுங்க. செத்து போனா எழுமுனான்னு சொன்னா எவனும் வரமாட்டான். 100 பேர் செத்து போயிட்டான் அப்படின்னா உடனே எல்லாம் பார்ப்பானுங்க. கவனிச்சிருக்கீங்களா? எவனாவது எழுப்பிட்டான் அப்படின்னா ஒருத்தன் அப்படியா, அதை குறை சொல்றதுக்கு வர 4 பேர் வந்துடும். அதெல்லாம் இல்ல, பொய் சொல்றாங்க, இவனே படுத்துட்டு இவனே எஞ்சிட்டாரான், செட்டப் அப்படின்றாங்க உடனே. ஆனா 100 பேர் செத்துட்டான்னா அது வெரிஃபை கூட பண்ண மாட்டான். ஆமாங்க நிச்சயமா செத்துட்டாங்க. அல்ல இன்னொருத்த வந்து இல்லங்க 105, ஒருத்த வந்து 110. நெகட்டிவிட்டி செல்ஸ். ஏன்னா இந்த முழு உலகமும் பிசாசின் பிடியில தான் இருக்குன்னு யோவான்ல எழுதியிருக்கு. 1 John. The whole world is under the sway of the evil one. பிசாசு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாரையும். அதனால எதை கேட்கறீங்க, எதை பாக்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். இது அடுத்தது வார்த்தைகள். இது ரொம்ப முக்கியமான காரியம். 3வது ஓபன் டோர். என்னது? வார்த்தைகள். படிங்க நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஓகே, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமான, ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். என்னன்னா,
இப்ப மரணம் ஜீவன் ஆவின் அதிகாரம்னா உங்க வாயை வைத்து நீங்க உங்க வாழ்க்கையில ஜீவனை உண்டாக்கலாம், மரணத்தை உண்டாக்கலாம். I mean, you can bring success or you can bring failure and defeat using your own mouth. இதை வந்து நீங்க எப்படி இதை பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ ஆண்டவர் பேசும் பொழுது காரியங்கள் உருவாகுது. கரெக்டா? ஆதியிலே வானம் இருந்துச்சு, பூமி இருந்துச்சுன்னு போடல. இந்த பிகினிங் there was the heavens and the earth. வானம் பூமி இருந்துச்சுன்னு போட்டுறல. ஸோ ஆண்டவர் வந்து பூமியை பார்த்து ஒழுங்கினமா இருக்கிற பூமியை பார்த்து வெளிச்சம் உண்டாகுதுன்னு சொன்னோன்னே அங்க வந்து கிரியேஷன் நடக்குது, சிருஷ்டிப்பு நடக்குது. ஸோ காட்ஸ் வேர்ட் கிரியேட், மேன்ஸ் வேர்ட் கல்டிவேட். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆண்டவருடைய வார்த்தைகள் வந்து உருவாக்கும், மனுஷனுடைய வார்த்தை வந்து என்ன பண்ணும்னா தேவன் ஏற்கனவே பேசின காரியங்களை கொண்டு வந்து நிலைநாட்டும், கல்டிவேட். என்ன சிஸ்டர்? ப்ளீஸ் ரிப்பீட் அகைன். ஆண்டவர் வந்து பேசும்பொழுது உருவாக்குவார். இப்ப ஆண்டவர் எல்லாத்தையும் உருவாக்கிட்டாரா? பேசி பேசி வானம் பூமி எல்லாம் உருவாக்கப்பட்டுருச்சு. கரெக்டா? அது போல சிலுவையில இயேசு கிறிஸ்து சகலத்தையும் முடிச்சிட்டார். He finished everything for you and me. சுகம் வேணுமா? முடிஞ்சிருச்சு. சால்வேஷன் உங்களுக்கு தேவையா? அதையும் சிலுவையில செய்து முடிச்சிட்டார். மீட்பு முடிச்சிட்டார். இதெல்லாம் நான் நிறைய பேசியிருக்கேன், திரும்ப டீட்டெயிலா பேசணும் அவசியம் இல்லை. எல்லாத்தையும் முடிச்சிட்டாரா? இட் இஸ் பினிஷ்ட்னு சொல்லிட்டாருல்ல, முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களை எங்க உட்கார வச்சுட்டாரு? உன்னதங்களை அவரோட கூட உட்கார செய்தார். ஒன்னு எபேசியர் 2வது அதிகாரத்துல சொல்றாரு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா இப்போ அதை நீங்க ரியலைஸ் பண்ணணும். அதை வந்து உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கணும்னா நீங்க அதே காரியத்தை எடுத்து நீங்க என்ன பண்ணுமா? பேசணும். சோ ஆண்டவர் ஏற்கனவே செய்து முடித்ததை நீங்க பேசும் பொழுது என்ன ஆகுது? அது கல்டிவேட் ஆகுது. சோ God has already created. When you speak those words, you cultivate it. சிஸ்டர் புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ எஸ் தம்பி புரிஞ்சா? புருஷோத்தமன், ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஆண்டவர் ஏற்கனவே உருவாக்கிட்டாருங்க, ஏற்கனவே இருக்குது. ஆனா அதை வந்து உங்க வாழ்க்கையில கொண்டு வரணும்னா நீ யார் அதை பண்ணணுமா? அதை செய்யணுமா? நீங்க தான் பண்ணணுமா? அதை நீங்க தான் பேசணும். இப்போ சுகத்தை உண்டாக்கிட்டாரா? சுகம் இருக்குதா இல்லையாங்க? ஏற்கனவே சுகம் இருக்குது நம்ம எல்லாருக்குமே. தலமுகளா சுகமானீர்கள் 1 பேதுரு 2:24. ஆனா ஏன் எல்லாரும் சுகமாக்க மாட்டாங்கன்னா யாரும் அதை விசுவாசித்து அதை பேசுறது இல்லை. புரியுதுங்களா? எவன் விசுவாசிச்சு நான் தலமுகளா சுகமானேன்றதை விசுவாசி பேசுறானோ அவனுக்கு அது வேலை செய்யுது. கரெக்டா இல்லையாங்க? கிறிஸ்துவன்றதுனால ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யாது. நீ கிறிஸ்டியன்பா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும் அப்படின்னு இருக்கா? கிடையாது. ஆனா ஏமா அதை விசுவாசி பேசுறானோ அவனுக்கு என்ன ஆகுது? அது அதுதான் கல்டிவேட். பயிரிடுற மாதிரி. விதை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆனா பயிரிடுறது யார் இடணுங்க? யார் இடணும்? நம்ம தான் இடணும். எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சிருச்சா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ அதனாலதான் ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்துல இருக்கு. சோ இப்போ நீங்க என்ன வேதத்துல இருந்து உங்களுக்காக ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறான்றது நீங்க வேதத்துல பார்க்கலாம். The will of God is in the word of God. சரிங்களா? தேவனுடைய சித்தம் உங்க வாழ்க்கையை குறித்து என்னன்றதை எங்க எழுதி வச்சிருக்கிறாரா? வேதத்துல எழுதி வைத்திருக்கிறார். அதை நீங்க படித்து அதை நீங்க பேசும் பொழுது அந்த காரியம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். So you are not creating something, you are bringing to existence what God has already created. அதாவது ஆண்டவர் ஏற்கனவே உருவாக்கி வைத்த காரியத்தை நீங்க பேசி உங்க வாழ்க்கையில அதை கொண்டு வரீங்க. அதுதான் God creates, man cultivates. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அதுதான் ஜீவனும் மரணமும் உங்க வாயில கொடுத்துட்டாரு அந்த பவர். இப்போ சோ இப்ப நீங்க இதை படிக்கணும். படிச்சுட்டு ஓகே ஆண்டவர் என்னை சுகமாக்கிட்டான்னு போட்டிருக்கு, அப்ப நான் சுகமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகள் எடுத்து பேசும் பொழுது வியாதி விளக்கும். அதை விட்டுட்டு ஆமா என்னத்தை ரசிக்கப்பட்டு என்னத்தை கண்டேன், வியாதியோட இருக்கேன், ஆண்டவர் தான் இந்த வியாதியை இல்லைன்னா ஆண்டவர் தான் இந்த வியாதியை கொடுத்தாரு அப்படின்னு நம்பிட்டு இருந்தீங்கன்னா சுகம் நடக்காது. ஆண்டவர் செய்து முடிச்சுட்டாரு. அதை எடுத்து பேசணும். அந்த வசனத்தை எடுத்து அதுக்குதான் வேதத்தை வந்து அந்த வசனங்கள்லாம் எடுத்து படிக்கணும். அதான் வேதத்துல என்ன போடுறன்னு பார்க்கணும். You should know the will of God. And it is the will of God is written in the word of God. தேவனுடைய சித்தம் என்னது அறிந்து கொள்ளணும். அந்த சித்தம் எங்க எழுதப்பட்டிருக்கு? வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சோ 3 ஓபன் டோர் பார்த்தோம்ல. ஃபர்ஸ்ட் வந்து என்னது? ரிலேஷன்ஷிப்லயோ பிசாசு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான். இது எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் தான், பொசஷன் கிடையாது. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான். 3வது எதை பாக்குறீங்க, எதை கேட்கறீங்க. 2வது 3வது நீங்க என்ன பேசுங்க, அது ஒண்ணு. 4வது ஒண்ணு இருக்குது. அது வந்து எப்படின்னா ஸ்டேட் ஆஃப் பீயிங்ல அது நடக்கும். ஸ்டேட் ஆஃப் பீயிங் ஒருத்தன் வாழ்க்கை அப்படி இருக்கிறதுனாலவே பிசாசுக்கு வந்து அது ஒரு ஓப்பன் டோர். வாழ்க்கை அப்படி இருக்கும். அது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படின்னா தெளிவா பார்ப்போம்.
அதுன்னா நீங்க சில காரியங்களை செய்வீங்க, அது வந்து ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை நீங்க ஈடுபட்டுட்டு இருப்பீங்க. அதனால அது பிசாசுக்கு வந்து அது ஒரு திறந்த வாசல் மாதிரி இருக்கும். தட் யூ ஆர் டூயிங் சர்டன் திங்ஸ் தட் இஸ் டிஸ்பிளீசிங் காட் அண்ட் யூ ஆர் டூயிங் சர்டன் திங்ஸ் விச் இஸ் அகேன்ஸ்ட் த கமாண்ட் ஆஃப் காட். அதாவது சில காரியங்களை நீங்க உங்க வாழ்க்கையில செய்வீங்க, அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமா இருக்கும். அது தேவனுடைய கட்டளைகளுக்கு எதிரான காரியமா இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 6ல பவுல் வந்து பேசுறாரு. வேசித்தனத்தை பத்தி பேசிக்கிறார். விபச்சாரம், வேசித்தனம், செக்ஷுவல் இமாரலிட்டி எல்லாம் பத்தி பேசுறாரு. எடுங்க அது 1 கொரிந்தியர் 6 9ல இருந்து 11 படிங்க சிஸ்டர். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபசாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். எல்லாவற்றையும் அனுபவி இல்ல போதும் சிஸ்டர், போதும். இப்போ இந்த லிஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் பாவம் இருக்குது. காரர்கள் வருது. கரெக்டா? ஃபார்னிகேட்டர், செக்ஷுவல் இமாரலிட்டிஸ், இதெல்லாம் வந்து ஒரு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்படி நீங்க இருந்தீங்கன்றாரு. அதான் முக்கியம். 11 வருஷம் இப்படி நீங்க இருந்தீங்க. ஆனா இப்பொழுதும் நீங்க இயேசுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டுட்டீங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கும்போது தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தேன். தண்ணி அடிப்பேன், ஸ்மோக் பண்ணுவேன். இப்ப ஆண்டவர் என்கிட்ட எப்படி சொல்லுவாரு? கிரண் பால், இப்படி நீ இருந்த, இப்போ நீ எப்படி இருக்கிற? இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமான மாற்றப்பட்டிருக்க. சோ நீ இப்ப நான் எப்படி இருக்கணும்? அப்படியே இருக்கணுமா? அதே மாதிரி கிடையாது. புரியுதா இல்லையாங்க? இப்ப நம்ம ஸ்டேட் ஆஃப் பீயிங்க வந்து மாத்தணும். எப்படி மாத்தணும்? ரட்சிக்கப்பட்ட பிறகு இதுல ஈடுபடக்கூடாது. அதுதான் சொல்றாரு. ஏன்னா கொரிந்து சபையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் முன்னாடி போய் படிச்சீங்கன்னா 5வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா செக்ஷுவல் இமாரலிட்டி எல்லாம் பத்தி பேசுவார். கொரிந்து சபையில அதெல்லாம் இருந்துச்சு நிறைய. சோ அவர் என்ன சொல்றாரு? எப்பா நீங்க எல்லாம் வந்து இப்படி இருந்தீங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு அதே மாதிரி இருக்காதையான்றாரு. எத்தனை பேருக்கு புரியுது? நீ இருந்த, நான் ஒத்துக்கிறேன், நீ ஒரு காலத்துல அப்படிதான் இருந்த. அதுக்கப்புறம் இயேசுவை நீ ஏற்றுக்கொண்ட, ரத்தத்தினால கழுவப்பட்ட, நீதிமானா மாற்றப்பட்டிருக்கிற. இப்போ நீ இப்படி இருக்காதையான்றாரு. ஏன்னா நான் பார்த்திருக்கேன் சில பேர் ரசிக்கலாம் பட்டிருப்பான். ஆனா சில பழக்கம் போகாது அவனை விட்டு. அப்படியே தான் இருப்பானு. சரிங்களா? சில பழக்கம் அப்படியே தான் இருக்கும். அதனாலதான் அவர் எழுதுறாரு. சோ என்ன சொல்றாரு பாருங்க, அந்த 11 வருஷம் ரொம்ப அழகா சொல்ற. and such were some of you. such were தமிழ்ல எப்படி ஒரு சிஸ்டர் 11? உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். இருந்தீர்கள் சொல்லுங்க. இப்படி இருந்த, இப்போ அப்படி இருக்க கூடாதுன்றார் ஆண்டவர். இது ஆண்டவர் சொல்றாரு, இப்படி இருக்காதப்பான்றாரு. இந்த லிஸ்ட்ல அப்புறம் படிச்சு பாருங்க. இப்படி இந்த லிஸ்ட்ல ஏதாவது நீங்க உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா அதை விட்டு விலகிருங்க. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்துருங்க வெளியில. ஆண்டவரே மன்னிச்சிருங்க, ஆண்டவரே தெரியாம பண்ணிட்டேன். சரி, ஆண்டவர் வந்து நீங்க எப்ப மன்னிப்பு கேட்டாலும் உங்களுக்கு மன்னிப்பை கொடுக்க ரெடியா இருக்கிறார். பிசாசு தான் சொல்லுவோம் ஆண்டவர் ஒண்ணு மன்னிக்க மாட்டார்னு. ஆண்டவர் வந்து இரக்கத்தில் தாராளமானவர். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் ஃபர்கிவ்னஸ் அன்லிமிட்டடா அவருக்குள்ள இருக்குது. ஆமென். சோ நீங்க போய் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே நான் மனம் மாறுறேன், ஆண்டவரே நான் மனம் திரும்புறேன், ஆண்டவரே ரிப்பன்ட் ஆண்டவரேன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் உதவி செய்வார் உங்களுக்கு வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ்றதுக்கு. அதுதான் அவர் சொல்றாரு. புரியுதா? அவங்க எத்தனை பேர் புரியுது? இப்படி இருக்காதீங்கன்றார். ஸ்டேட் ஆஃப் பீங் அப்படி இருக்காதுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு கேஸ், இன்னொரு ஒரு கேட்டகரினால பிசாசு இன்ஃபுளுன்ஸ் எப்படி வருதுன்னா, இதை செய்யணும்னு தெரியும் ஆனா செய்யாம இருக்கிறது. யூ நோ யூ ஹேவ் டு டு திஸ் பட் யூ டோன்ட் டு திஸ். ஆண்டவர் சொல்லியிருப்பாரு இதை செய்யிட்டு, ஆனா செய்யாம இருப்பீங்க. அது யாக்கோபு எப்படி எழுதுறான்னு பாருங்கன்னா, யாக்கோபு 4:17, ஜேம்ஸ் 4:17. ஜேம்ஸ் 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால், நன்மை செய்யறதுன்னா இதை செய்யணும்னு உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி இருப்பாரு, ஆனா நீங்க என்ன பண்ணிருக்க மாட்டீங்க, அதை செய்யாமையே இருந்திருக்கலாம். இது வந்து என்னது? ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமா இருக்கு. இது நம்ம செய்யணும், ஆண்டவர் சொல்றாருன்னா நம்ம செய்யணும். அது பெரிய காரியமா இருக்கலாம், சின்ன காரியமா, நிறைய நேரம் சின்ன காரியமா தான் இருக்குது. நான் பார்த்துட்டேன். எனக்கு பெரிய காரியம் நம்மளே போய் செஞ்சிடறோம்ல. கரெக்டா? சின்ன காரியம் தான் செய்யாம இருக்கும்.
அது செய்யணும்ன்றாரு அவர். அது அது செய்யாம இருந்தா அது பிசாசுக்கு என்னதான் ஒரு வழி கொடுக்குற மாதிரியா. இப்போ வந்து ஆண்டவர் வந்து ஆபிரகாம்கிட்ட வந்து சொன்னாரு, உன் தகப்பன் வீட்டாரை விட்டுட்டு வான்னா, அவன் தகப்பனை விட்டுட்டு கூட்டிட்டு வந்துட்டான். யாரை கூட்டிட்டு வந்துட்டான்? லோத்தை கூட்டிட்டு வந்துட்டான். ஆண்டவர் சொன்ன, டேய் உன்னை என்ன சொன்ன, நீ என்ன செய்யற அப்படின்னு இருப்பாரு. நான் உன்னை மட்டும் வர சொன்னா, ஆண்டவரே நீ வரட்டும், அந்த பாவம் ஆண்டவரே, என் நெவ்யூவா போயிட்டான், அண்ணன் பையனா போயிட்டான், கூட கூட்டிட்டு வந்துட்டான். அவன் கடைசியில அவன் தான் பெரிய பிரச்சனை பண்ணான் அங்க உட்காந்து. கரெக்டா இல்லையாங்க? சண்டை போட்டு எல்லாம் பண்ணி அப்புறம் அவன் அவன் ஆனா ஆபிரகாம் பாருங்க, அவர் நல்ல நீதிமான். அவனுக்காக போய் அவர் சண்டை போடுறாரு. அப்புறம் 318 வேலைக்காரங்களை கூட்டிட்டு போய் அவர் சண்டை போட்டு அவனை மீட்டுட்டு வந்தாரு. ஆனா பிரச்சனை பண்ணானா இல்லையா? லாட் வாஸ் அ லாட் ஆஃப் ட்ரபிள் ஃபார் ஏப்ரஹாம். லோத்து நிறைய பிரச்சனை கொடுத்தான். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? கூட்டு வராதுன்னு சொன்னார். புரியுதுங்களா இல்லையா? ஒரு பாயிண்ட்ல வந்து வேற வழி இல்லாம அனுப்பி விட வேண்டியதாச்சு அவனை. அதே போலதான் நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவர் சொல்றத செய்யாம இருக்கிறதும் வந்து என்னது நல்லது கிடையாது. ஆண்டவர் சொல்றத செஞ்சிடணும். when God tells us something we have to do it. மூணாவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன ஸ்டேட் ஆஃப் பீயிங்னா, நீங்க வந்து ரொம்ப ஃபிளஷ்ல ரொம்ப வல்னரபிளா இருப்பீங்க, ஃபிளஷ்ல ரொம்ப வீக்கா இருப்பீங்க. அது எப்படின்னா யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா, பசி எடுக்கும்போது, இதெல்லாம் வந்து பசி எடுக்கும்போது பாத்திருக்கீங்களா? சில பேர் கொஞ்சம் கடுகடுன்னு இருப்பான். இந்த சட்டியில கடுக போட்டு தாளிச்ச மாதிரியே இருப்பான் சில பேர் பசி எடுக்கும்போது. பசி எடுக்கும்போது அவன்கிட்ட ஏதாவது கேட்டீங்கன்னா முடிஞ்சு கதை. ஏதாவது கேட்டீங்கன்னா கதை முடிஞ்சு, கத்தி கத்தி தீத்துருவான் அவங்கள. அதுக்கப்புறம் சாப்பிட்ட பிறகு அவனே யோசிப்பான், எதுக்கு நான் திட்டினேன் அப்படின்னு யோசிப்பான் அவனே. அதனாலதான் இந்த பசி எடுக்கும் இயேசு வந்து பிசாசு எப்பங்க வந்து சோதிச்சான்? நல்லா பசியில இருக்காரு 40 நாள் உபவாசம் அப்புறம். அப்பதான் வராம பாத்தீங்களா? அண்ட் he was hungry அப்படின்னு போட்டிருக்கு, பைபிளே போட்டிருக்கு. he was hungry. அப்பதான் வந்து நீ தேவகுமாரனானால் அப்படின்றான் வந்து. முதல் நாளே வரல பாருங்க. டே 1 ஃபாஸ்டிங்ல வரவே இல்லை அவன். 40 நாள்ல தான் வரான் அவன். ஏன்னா ஃபுல் ஹங்கர் அவரு. இப்போ பாடி இப்போ வீக்கா இருக்கும், ஃபிளஷ் வீக்கா இருக்கும். அப்போ வந்து நீ தேவகுமாரன்னு கேட்கறான். பாத்தீங்களா பிசாஸ்? பாத்தீங்களா எப்படி வந்தான் பாருங்க. அதே லூக்கா 4:13 போட்டிருக்கு, he went away from him and was waiting for an opportune time. அவரை விட்டு விலகி போய் எப்போ ஒரு நேரம் கிடைக்குமோ திரும்ப வரலான்னு ட்ரை பண்ணானா. சோ இந்த பசி இருக்கும்போது, அப்புறம் இமோஷனலா நீங்க இருப்பீங்க பாத்தீங்களா சில நேரம். இந்த இமோஷனலா இருப்பீங்க ரொம்ப அந்த டைம். அப்புறம் கோவமா இருப்பீங்க சில நேரம். அப்புறம் துக்கமா இருக்கிற நேரம். எத்தனை பேருக்கு புரியுது? இது எல்லாமே வந்து இந்த நேரத்துல எல்லாமே பிசாசு வந்து என்ன பண்ணுவான்? நம்மள ஏதாவது சொல்ல ட்ரை பண்ணுவான். கொஞ்சம் சில நேரம். அதனாலதான் நான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா பாத்தீங்கன்னா, இவங்க கிட்ட சொல்றாரு, சீஷர்களுக்கு சொல்றாரு அந்த கெத்செமனி தோட்டத்துல, 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணு, சோதனைக்கு உட்படாதபடின்றாரு. ஏன்னா இட் இஸ் a very emotionally stressful time. கரெக்டா? ஆண்டவர் சிலுவைக்கு போப்பாரு, சீஷர்கள் எல்லாம் பயந்துட்டு இருக்கானுங்க, இவர் போயிட்டா நம்ம கதி என்ன ஆகும்ட்டு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஜெபம் பண்ணுங்கடா, நீனும் வந்து ஒரு மாதிரி பயத்துலதான் இருக்கிற, ஜெபம் பண்ணு அப்படின்னா அவனுக்கு என்ன பண்றானுங்க? எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்கானுங்க. கவனிச்சீங்களா? அதனாலதான் ஆண்டவரை பிடிக்க வந்தோடனே எல்லாம் பிச்சுட்டு ஓடிடுவான். எத்தனை பேர் புரியுது? இந்த இமோஷனலா இருக்கும் பொழுது, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும் போது, டயர்டா இருக்கும்போது பாத்துறீங்களா? இப்ப சில பேர்லாம் வந்து சில டிசிஷன்ஸ்லாம் வந்து நீங்க டயர்டா இருக்கும்போது எடுக்கவே கூடாது. இந்த நைட்டு 10 மணி 12 மணிக்கெல்லாம் டிசிஷன் எடுத்துட்டு இருக்க கூடாது. நல்லா ஃப்ரெஷ்ஷா காலையில இருந்துச்சு என்ன பண்ணணும்? டிசிஷன் எடுக்கணும். கவனிச்சிருக்கீங்களா இதெல்லாம்? அது மாதிரி நீங்க ரொம்ப இமோஷனலா இருந்தீங்கன்னா அந்த டைம் என்ன பண்ணணும்? அந்த டைம் போயிட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்த போயிட்டு உங்க ஸ்பௌஸ் கிட்ட ஹேண்டில் பண்ணக்கூடாது. அவங்க ஏதாவது சொன்னா கோவம் வந்துடும் பொத்துக்கிட்டு உங்களுக்கு. அப்போ விட்டுறணும். சரி ஓகே அப்புறம் பேசலாம். ஏன்னா இதைதான் பிசாசு என்ன பண்ணுவானா யூஸ் பண்ணி குடும்பங்குள்ள பிரச்சனை கொண்டு வருது, இது பண்றது, இதெல்லாம் பண்றது. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? இது எல்லாமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஆனா நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய ஞானத்தினால நம்ம இது எல்லாத்தையும் நிதானித்து நம்ம என்ன பண்ணலாங்க? இது எல்லாத்தையும் நிதானித்து நம்ம மேல ஏறி வரலாம். இதுதான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு இது. எத்தனை பேர் புரியுது? இன்னொரு வசனம் படிப்பது ரொம்ப கரெக்டா போட்டிருக்கு. எபேசியர் 4:26-27. இதை படிச்சுட்டு முடிச்சிடலாம். எபிசியன்ஸ் 4:26-27. எபேசியர் 4:26-27. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். நல்லா கவனிங்க. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாம இருங்கள். சூரியன் அஸ்தமத்துக்கு முன்னாடி அதை சரி பண்ணிடு. பிசாசுக்கு இடம் கொடாம. பாருங்க, கோவத்தையும் எதையும் சேர்த்துட்டாரு, ஒன்னா வச்சு பேசுறாரு பாருங்க. பாதி பேர் பிரச்சனை தப்பு பண்றது எதுல தான் தப்பு பண்றாங்க? எதுல தப்பு பண்றான்? கோவத்துலதான்.
கரெக்டா இல்லையாங்க? கோவத்துல தான் பண்ணும். அதாவது நல்லா கேளுங்க, கோபம் படுறது தப்பு கிடையாதான். பைபிள்ல நல்லா அந்த வசனத்தை போடு விஜய். டியூவல் டியூவல் ஸ்கிரீன் வை. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். பாருங்க, பி ஆங்கிரி டு நாட் சின். ஆங்கர் வேற, சின் வேறன்ட்டு இருக்கு. புரியுதா இப்போ உங்களுக்கு? ஆங்கர் வேற, சின் வேறையா. ஜீசஸ் கோவப்பட்டாரா? எஸ். எங்க பட்டாரு கோவம்? சரி. தேவாலயத்துல. கோவப்பட்டாரா இல்லையாங்க? கோவப்பட்டு அவங்களெல்லாம் வெளியே துரத்தி விட்டார். சரிங்களா? தட் இஸ் கால்ட் ரைச்சஸ் ஆங்கர். அவர் ஒரு நீதியில அந்த கோபத்தை இது பண்ணார். சி, கோபம் படுறது இன்னைக்கு எல்லாருமே என்ன பிரச்சனை, கோபம் பட்டு அது ஒரு ரியாக்ஷன் காட்டுறோம்ல, அதுதான் தப்பு. எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ வைஃப் மேல கோவம் வருது சில நேரம், சரிங்களா? கோவம் வந்துட்டு இஷ்டத்துக்கு பேசுறோம் பாத்தீங்களா வைஃப் கிட்ட, அதுதான் தப்பு. எத்தனை பேருக்கு புரியுது? புருஷன்மார்களே, உங்களுக்கு புரியுதா? அது மாதிரி வைஃபுக்கு வந்து கணவர் மேல கோவம் வருது, கரெக்டா? கணவர் மேல கோவம் வந்துட்டு அன்னைக்கு சாம்பார்ல உப்பு போடாம சமைக்கிறீங்க பாருங்க, அதுதான் தப்பு. சமைக்கவே மாட்டோம். சரி சரி, உங்களுக்கு சப்போர்ட்டா கொஞ்சம் பேசினா உடனே சமைக்க, அதுதான் தப்பு. சமைக்க மாட்டோம், அதுதான் தப்பு. கோவப்படுறீங்க, அது அது நான் இல்ல, அவங்க ஏதாவது பண்ணாங்க அதனால கோவம் வந்துருச்சு உங்களுக்கு, கரெக்டா? அவங்க ஏதாவது பண்ணதுனால கோவம். நீங்க சொல்லியிருப்பீங்க 2 கிலோ வெங்காயம் வாங்கிட்டு வந்து சொல்லியிருப்பீங்க. அவர் வெங்காயத்தை மறந்துட்டு வந்திருப்பாரு வீட்டுக்கு வரும்போது. அதனால கோவம், எங்க நீங்க வெங்காயம் சொன்ன, நீங்க வெங்காயத்தை மறந்துட்டீங்கன்னு கோவத்துல இருப்பீங்க. அது அதனால அது 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 ஓகே. ஆனா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறது தான் தப்பு. அதுதான் டு நாட் சின். பி ஆங்கிரி அண்ட் டு நாட் சின். புரியுதா உங்களுக்கு? புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? இயேசு கோவப்பட்டாரு, பாவம் செய்யல. அவரு கோவப்பட்டு எது கோவப்பட்டாரு? என் என் வீட்டை நீ எப்படி திருடர் கொகையா மாத்தலாம்னு கோவப்பட்டாரு. ஹவு கேன் யூ மேக் த ஹவுஸ் ஆஃப் காட் as a den of thieves அப்படின்னு கோவப்பட்டு அவங்களை வெளியே துரத்தினார். தட் வாஸ் த ரைட் ரெஸ்பான்ஸ், சரியான ரெஸ்பான்ஸ் அது. ஆனா நம்ம பண்றதுல சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது, கரெக்டா இல்லையா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு இந்த வசனம்? இப்போ எனக்கே கொஞ்சம் ரீசெண்டா தான் புரிஞ்சிச்சு இந்த வசனம். நம்ம நினைச்சோம் கோவமே தப்புன்னு நினைச்சிட்டோம். இப்போ கார் ஓட்டிட்டு போறீங்க, ஒருத்தர் நடுவுல கட்டு விடுறான், கோவம் வருதா? வருது, சரிங்களா? உண்மையா ஒத்துக்கணும், வருது, சரிங்களா? என்ன பண்றான் பாரு, அவன துரத்திக்கிட்டே போறீங்க பாத்தீங்களா பின்னாடி, அதுதான் தப்பு. சிக்னல்ல போய் அவன் பக்கத்துல நிறுத்தி ஜன்னலை இறக்கி திட்டுறீங்க பாத்தீங்களா, அதுதான் தப்பு. இப்ப நான்லாம் வந்து அவனை ஆட்டோக்காரன் கட் பண்ணனா என்ன பண்ணுவேன்னா, பக்கத்துல போய் நிறுத்திடுவேன். நிறுத்திட்டு ஜன்னல் இறக்கி பொறுமையா சொல்லுவேன், ஏன்னா இப்படி ஓட்டுறீங்க, நீங்க இப்படி ஓட்டுறதுனால எனக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை. ஆனா அந்த நேரம் பொறுமையா சொல்றதுக்கு அது ஒரு தனி கிருபை வேணும் நமக்கு. ஏன்னா நம்மளுக்கு என்ன தோணும், இறக்கி அவனை 4 விடணும் தான் தோணும், கரெக்டா? கரெக்டா இல்லையாங்க? புரியுதா இல்லையா எத்தனை பேருக்கு? ஆனா அவன்கிட்ட சொல்றேன், இந்த மாதிரி ஓட்டாதீங்கன்னு சொல்றேன். அது வந்து சொல்றதுக்கு விதம் இருக்கு. கோபம் அது வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி சொல்லலாம். அதுதான் வந்து கோபத்துல பாவம் பண்ணாதீங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. சோ கோபத்துல பாவம் பண்ற பிசாசுக்கு என்ன பண்ணிட்டானா, இடம் கொடுத்துட்டான். இஸ் கிவன் அ பிளேஸ். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமென். இப்போ இதே மாதிரி ரியல் சினாரியோ ஒன்று சொல்றேன், கேளுங்க. இதை சொல்லி முடிச்சிருவோம். ஒரு ஃபேமிலி வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி என் வீட்டுல பயங்கர பிரச்சனை, பிசாசு போராட்டம் அப்படின்னாங்க. சரின்னு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனா என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல பிசிக்கலாவே பிசாச வந்து ஃபீல் பண்றாங்க. பிசிக்கலாவே ஃபீல் பண்றாங்க. ஃபீல்னா இருக்குது, பிசாசு இருக்கிற மாதிரியே இருக்குது வீட்டுல. எப்படி இருக்குங்க வீட்டுல? அப்படி இருந்தா நல்லா இருக்குமா? இருக்கு. சடன சத்தம் கேட்குமா, இதாகுமா, அப்படிலாம் நிறைய இருந்திருக்கு. அந்த அந்த சிஸ்டர் நீங்க வந்திருக்காங்க தெரியல, மீட்டிங் இருங்க, நான் ஒரே நிமிஷம் பார்க்கறேன். அவங்களே சொல்லலாம், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவங்களே சொன்னாங்க. ஸோ ஃபோன் பண்ணாங்க, யாருனே தெரியாது. நான் போறேன். என்ன அப்படின்னா, நான் படுத்திருக்கும் போது என் பக்கத்துல யாரோ படுத்திருக்க மாதிரியே இருக்கும் பிரதர்ன்றாங்க. ஆனா என் கணவர் வந்து ஆபீஸ்ல இருப்பாரு, ஆனா இருக்கும். அப்புறம் சடனா அந்த ரூம்ல இருந்து ஒரு சத்தம் வரும்ன்றாங்க. யோசிச்சு பாருங்க, தனியா ஒருத்தவங்க வீட்டுல இருக்கிறாங்க, கணவரும் பையனும் வேலைக்கு போறாங்க, இந்த மாதிரி எல்லாம் வருமா? அவங்க பையன் சொல்றேன், எனக்கு கனவுல வந்து எங்க வீட்டுக்கு வெளியில ஒரு லேம்ப் போஸ்ட்ல ஒரு பிசாசு நிக்கிற மாதிரி எனக்கு கனவு வருதுன்றான். வீட்டுக்கு வெளியில லேம்ப் போஸ்ட் இருக்கு, இதெல்லாம் லிட்டரல் சத்தம் கேட்குது, எல்லாம் இருக்குதுன்றாங்க. அப்ப நான் ஜோம் பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து போக முடியல, ரொம்ப ரொம்ப தூரம் அது. நான் போகல டேரக்டா. நான் என்ன சொன்னேன், ஜோம் பண்ண உடனே யூஸ்வலா எனக்கு ஏதாவது எனக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஜோம் பண்ண, ஆண்டவரே என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நான் ஜோம் பண்ணது ஆண்டவர் சொன்னாரு, அவங்களுக்கு தேவை வந்து தேவனுடைய வார்த்தை அப்படின்னாரு. வாட் தே நீட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னா. சரி ஆண்டவரே என்னன்னு சொன்னோன்னா 4 வருஷத்தை எடுத்தேன் கடகடன் பைபிள்ல இருந்து. லூக்கு 10:19, கொலோசியர் 1:6-7, 1 யோவான் 4:4, 4 வருஷத்தை எடுத்தேன்.
4 வசனத்தை எடுத்து சிஸ்டருக்கு அமிச்சேன். அவங்களுக்கு அனுப்பிட்டு, சிஸ்டர் இந்த 4 வசனத்தையும் இந்த 3 வசனத்தையும் டெய்லி 50 தடவையாவது நீங்க படிக்கணும், 10 தடவை எழுதணும்ட்டு. இதான் அவங்களுக்கு கொடுத்த ஹோம்ஒர்க். லூக்கா 10:19 என்ன போட்டிருக்கு படிங்க சிஸ்டர். இதோ சர்ப்பங்களையும் இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இந்த வசனத்தை கொடுத்தேன்னா அடுத்து இன்னொரு வசனம் கொடுத்தேன், நீங்களும் எழுதி வச்சுக்கோங்க. கொலோசியர் 1:13-14. ஆமா, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அது 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த 3 வசனத்தை அவங்களுக்கு அனுப்பிட்டு டெய்லி 50 தடவை படிங்க, குறைஞ்சது 50 டைம்ஸ் படிங்க, 10 டைம்ஸ் எழுதி எனக்கு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பணும்ட்டேன். இதுதான் பண்ணேன். எடுத்தோன்னே அவங்க வீட்டுக்கு போய் தலையில கையை வச்சு வீட்டுல குட்டி சாத்தா இருக்கு, பெரிய சாத்தா இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. நான் வசனத்தை முதல்ல அனுப்பிட்டேன். ஏன்னா சங்கீதம் 107:19-20 சொல்லுது, அவர் வார்த்தையை அனுப்பி தம் ஜனங்களை சுகமாக்கி அழிவிலிருந்து மீட்டு கொண்டார். ஸோ வார்த்தை தான் வேலை செய்யும், வேற எதுவும் வேலை செய்யாது. ஸோ வார்த்தையை கொடுத்துட்டேன். உட்காந்து அவங்களும் ஷி வாஸ் வெரி சின்சியர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த சிஸ்டர்ட்ட. வெரி சின்சியர். அவங்க அழகா படிச்சு நீட்டா 10 தடவை எழுதி இம்போசிஷன் மாதிரி பக்காவா எழுதி போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருவாங்க எனக்கு. இந்த மாதிரி பண்ணா பிசாசு ஓடிடும். ஏன் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, பிசாசு பக்கத்துல பெட் போட்டு படுத்துரும். புரியுதுங்களா? நீட்டா பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் 2 வாரம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு போனேன். 2 வாரம் கழிச்சு தான் போனேன். அதெல்லாம் அவங்க நல்லா அதெல்லாம் பண்ணிட்டாங்க. அதில் பண்ணோன்னா போனேன். போய் கேட்டேன், எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பிரதர், ஆனா இன்னும் கொஞ்சம் பயம் இருக்குது அப்படின்னாங்க. உடனே அவங்க மேல கையை வச்சு ஜோம் பண்ணேன். ஆண்டவர் நிறைய தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்லிட்டு ஜோம் பண்ணோடனே அவங்க ஷி ஃபெல்ட் தி பவர் ஆஃப் காட் கம் அப் பண்ணார். அவங்க மேல தேவனோட வல்லமை வந்ததும் உணர்ந்தாங்க. ஒரு அக்னியை போல வந்துச்சு, நீங்க கையை வச்சு ஜோம் பண்ண போதுனாங்க. அவ்வளவுதான். அன்னையில இருந்து ஒரு சத்தம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, பீஸ்ஃபுல்லா இருக்காங்க வீட்டுல. ஆமென். ஏன்னா வார்த்தை உள்ள போயிடுச்சு. வார்த்தை உள்ள போனா பிசாசு எல்லாம் ஓடி போயிடும். ஹல்லேலூயா. இங்க மந்திரமோ தந்திரமோ மாயமோ ஒண்ணு இல்லை. வேர்ட் ஆஃப் காட் ஒர்க்ஸ். ஆமென். தேவனுடைய வார்த்தை வேலை செய்யும். இரவும் பகலும் உங்களுக்காக வேலை செய்யும். இன் சீசன் அவுட் ஆஃப் சீசன் வேலை செய்யும். சம்மர் வரலாம், வின்டர் வரலாம், ஆனா தேவனோட வார்த்தை மட்டும் எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, வானம் ஒளிந்து போகலாம், பூமி ஒளிந்து போகலாம், என் வார்த்தையோ எப்பொழுதும் மாறாமல் இருக்கும், ஒளிந்து போகாமல் இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? வார்த்தை எடுத்து படிங்க, வார்த்தை எடுத்து படிங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி இன்னொரு ஃபேமிலி வந்தாங்க. அவங்களுக்கு என்னன்னா, அவங்க பசங்களுக்கு பிரச்சனை. அவங்க பையனுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய நைட் மேர்ஸ் வருது, அது வருது அப்படின்னாங்க. அங்க என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு கிறிஸ்டியன் ஃபேமிலி தான், ஆனா ஓப்பன் டோர். பசங்க ஃபுல் டைம் வந்து மொபைல் போனு, சாட்டிங்கு, அது இது யூஸ் பண்றது. நான் ஏற்கனவே அவங்கள்ட்ட சொன்னேன், இதெல்லாம் கொடுக்காதீங்க பிள்ளைங்கிட்டனா. இல்ல தேர் ஆஸ்கிங்னா பிசாசு தான் வருவான் வீட்டுக்கு, வேற வருவான். தூக்கி கொடுத்துட்டாங்க. ஆளுக்கு ஒரு மொபைல் போன் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அது இன்னைக்கு நிறைய பேர் பண்ற தப்பே என்னன்னா, காசு இருக்கணும்னா வாங்கி கொடுத்துருக்கு. காசு இருக்கிறதுக்கா மொபைல் போன் வாங்கி கொடுப்பீங்களா? உடனே இப்ப நான் என் கூட தான் காசு இருக்கு, கண்ணு வாங்கி கொடுப்பேன் பிள்ளைக்கு, இதா வச்சுக்கோமா கண்ணு வச்சுக்கொண்டு கொடுப்பேனா? காசு இருக்கிறதுக்காக எல்லாத்தையும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அது போய் என்ன ஆயிடுச்சு, டார்மெண்ட் அப்படின்னா சத்தம் கேட்கும். அந்த வீட்டுல தான் இந்த பியானோலாம் வச்சிச்சு. இந்த பியானோ வச்ச கதை அந்த வீட்டு தான். சரிங்களா? அந்த அவங்க பொண்ணு வந்து ஷி பிளேஸ் த பியானோ. அது ஒரு நாள் ரூமை போட்டிட்டு பியானோ வச்சிருக்குது, ஏதோ பாட்டு வச்சுட்டு படுத்து தூங்கிடுச்சு. பெட்ரூம் நைட்டு கீழே பெட்ரூம்ல எல்லாரும் தூங்குறாங்க, அம்மா அப்பா பிள்ளைங்க எல்லாரும். மேல பியானோ சத்தம் கேக்குதான். ஹலோ, மேல பியானோ சத்தம் கேக்குதான் 1 மணிக்கு. இவங்க பையன் என் மேல போய் கதவை திறந்து பார்த்தா கீஸ் மட்டும் மூவ் ஆகுதான். நல்லா இருக்குதா கதை கேட்கறதுக்கு? சுவாரஸ்யமா இருக்கா? கீஸ் மட்டும் மூவ் ஆகுதான். பக்கத்துல கருப்பார் உருவம் நிக்கிற மாதிரி தெரியுது அவனுக்கு. இதெல்லாம் லிட்டரலா நடக்குதுங்க. சரிங்களா? அதனாலதான் இதெல்லாம் சொல்றேன். நிக்குதான். அவன் அலறி அடிச்சு ஓடி வந்து அடுத்த நாள் அவங்க போன் பண்றாங்க, என் பையன் இப்ப பேயரைஞ்ச மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க வந்து. அப்புறம் நான் போயிட்டு சொன்னேன், இந்த பாருங்க, it doesn't work like this.
இப்படி என்ன பண்ணாது, வேலை நடக்காது, வேலைக்கு ஆகாது, நீங்க எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணணும், ஆல் சோஷியல் மீடியா எல்லாம் ஷட் டவுன் பண்ணிட்டு நான் சொல்றது செய்யணும்னு கொஞ்சம் ஓகே ஆயிட்டாங்க. திரும்ப ஒரு போன வாரம் ஃபோன் பண்ணி இன்னும் ஐயோ திரும்ப ஏதோ பிரச்சனை, இந்த பூதம் கிளம்பிடுச்சுன்னு திரும்ப கிளம்பணும், திரும்ப கிளம்பிடுச்சு பூதம், திரும்ப பிரச்சனை வந்துச்சுன்னா திரும்ப போனேன். இப்போ ரொம்ப மோசமா இருக்கு. என்னன்னா அவங்க பொண்ணு வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு, ஒரு பொண்ணு பையன், பொண்ணு என்ன பண்ணுச்சு, ஷீ ஸ்டார்டட் கட்டிங் ஹர் செல்ஃப், பிளேட வச்சு தண்ணியை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எங்க நெத்தியில, மூக்குல, வாயில எல்லாம். சின்ன பிள்ளைங்க, 12 வயசு பிள்ளைங்க கட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நான் ஜோம் பண்றேன் அன்னைக்கு, அவங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நைட்டு ஃபுல்லா நான் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கேன் வீட்டுல. 3 மணி வரைக்கும் அன்னைக்கு ஜோம் பண்ணேன். அந்த ஜோம் பண்ணிட்டு அடுத்த நாள் கிளம்பி போறோம் அவங்க வீட்டுக்கு. கிளம்பி போகும்போது எனக்கு ஆண்டவர் சொன்னார், 2 காரியம் சொன்னார். சொன்னாருன்னா என்ன சொன்னார்னா, அந்த பிசாசு வந்து அந்த பொண்ணை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுது, the demon is trying to kill her, இதை சொன்னார். அடுத்தது என்ன சொன்னா, அந்த டீமன் என்னன்னு சொன்னார், அது வந்து ஒரு சர்பன் டீமன், சத்ருவின் சத்ரு கிடையாது, சர்ப்பத்தின் ஆவி அப்படின்னாரு சொன்னார். உடனே நான் போய் அந்த பொண்ணு கிட்ட கேட்டேன், வாட் இஸ் த டீமன் டெல்லிங் யூ அப்படின்னு கேட்டேன். அந்த பிசாசு என்ன பேசுது உன்ட்ட, ஏன்னா அதுகிட்ட பேசுதுன்னு ஆண்டவர் சொன்னார் என்கிட்ட, என்ன பேசுது உன்ட்ட அப்படின்னு கேட்டேன். அது சொல்லிச்சு, இட் இஸ் டெல்லிங் மீ கில் யுவர் செல்ஃப், உன்னை கொல்லுன்னு சொல்லுதான். சொல்லிட்டு யூ ஆர் நாட் கேப்பபிள் ஆஃப் கில்லிங் யுவர் செல்ஃப். இல்லை இங்கிலீஷ்ல தான் பேசுது அந்த பிசாசு, ஏன்னா அவங்க வீட்டில எல்லாம் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. ஸோ இங்கிலீஷ்ல பேசு, ஸோ யூ ஆர் நாட் கேப்பபிள் ஆஃப் கில்லிங் யுவர் செல்ஃப் அப்படின்லாம் சொல்லுதான். நான் உடனே கேட்டேன், எப்போ கடைசியா பேசுச்சு உன்ட்டு அப்படின்னா, இப்போதான் பேசுச்சு, 20 நிமிஷத்துக்கு முன்னாடி பேசுச்சு, நீங்க வரும்போது பேசுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் உட்காந்து நாங்கள் ப்ரேயர்லாம் அப்புறம் கேட்டேன். ஓகே, அவங்க அம்மாட்ட சொன்னேன், இட் இஸ் சர்பன் டீமன் அப்படின்னு. அது வந்து ஒரு இது அதுன்னு சர்ப்பத்தின் ஆவி அப்படின்னு சொன்னேன். அவங்க உடனே ஷாக் ஆயிட்டாங்க. அப்படியா, கரெக்டா அவன் என்னைக்கு தன்னை கட் பண்ணாலோ அன்னைக்கு எங்க வீட்டுல ஒரு பெரிய சர்பண்ட் வந்துச்சு அப்படின்னாங்க. The day she cut herself, a big serpent was found in their garden. அவ்வளவு பெரிய பாம்பம், நல்ல பாம்பு. ஸோ அப்புறம் போய் அவன் மேல கையை வச்சு ரெபியூக் பண்ணி ஜோம் பண்ண உடனே she felt the power of God come upon her. She felt peace. அப்புறம் that sound இருக்குல்ல, அந்த வாய்ஸ் இட் ஸ்டாப்ட். அந்த வாய்ஸ் ஸ்டாப். ஏன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வாய்ஸ் கேட்குமா. எந்த அளவுக்கு மோசமாயிருச்சுன்னா, ஷீல் கோ அண்ட் லாக் ஹர் செல்ஃப் இன் ரூம். அப்புறம் ஸ்கூல்ல என்ன ஆயிடுச்சுன்னா, போய் டாய்லெட்டை தன்னை மூடிக்கிட்டா, அவளை டாய்லெட்ல வச்சு மூடிட்டு ஷீ குடன்ட் கம் அவுட். அப்புறம் இவங்க எல்லாம் போய் இது பண்ணி கூட்டிட்டு வந்தோம். அந்த அளவுக்கு மோசமா போயிடுச்சு சிச்சுவேஷன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா சோஷியல் மீடியா. த ஒன்லி திங் இஸ் சோஷியல் மீடியா. அதனாலதான் நான் சொல்றேன், ப்ளீஸ் டோன்ட் கிவ் போன், டேப்லெட், எனிதிங் டு யுவர் சில்ட்ரன். உங்க பிள்ளைகளுக்கு தயவு செய்து கொடுக்காதீங்க. இமீடியட்டா அதை கைப்பற்றுங்க. இது எல்லாம் கிறிஸ்துவ குடும்பத்துல நடந்திருக்கு, அன்பிலீவர் ஃபேமிலியில இல்ல, கிறிஸ்துவ குடும்பத்துக்கு. அப்புறம் அந்த பிள்ளைக்கு நான் உட்காந்து வசனத்தை சொல்லி, வசனத்தை கொடுத்து டெய்லி எழுதுமா படிமான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவங்க ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவங்கனால என்ன ஆயிட்டாங்க, சீக்கிரம் இதுல இருந்து வெளியே வர முடிஞ்சு. இதே ரட்சிப்பு இல்லாத ஒரு குடும்பம் என்ன இருக்குங்க, அந்த பிள்ளை வாழ்க்கை என்ன இருக்கும். சின்ன பிள்ளை யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பிள்ளை பிளேட வச்சு தண்ணியை கீரிக்குமா? அதை கற்பனை பண்ணி பார்க்க முடியுது அவங்களால? சொல்லுங்க, இது எப்படி நடக்கும் இதெல்லாம்? அது சொல்லுது அந்த புள்ள, எனக்கே தெரிய மாட்டேங்குது, சடனா எனக்குள்ள ஒரு தாட் வந்துருது, நானே எடுத்து பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் ஏன் பண்ணு தோணுது. இதுதான் இன்ஃபுளுன்ஸ். சடன்லி ஐ கெட் திஸ் தாட், சடனா எனக்கு என்ன வாய்ஸ் கேக்குது, பண்ணுது, நான் பண்ணிக்கிறேன் உடனே. அப்புறம் இந்த மாதிரி நிறைய அந்த வீட்டுல நிறைய இருக்கு. அது சொல்ற டைம்ல புக்ஸ்ல எல்லாம் வந்து சூசைட், செத்து போகணும் அப்படின்லாம் அவங்களே எழுதி வச்சிருக்குது. அதுவே நான் செத்து போயிடுவேன், இது பண்ணிடுவேன், அதுவே எழுதி வச்சிருக்கு. இப்படிலாம் எந்த பிள்ளையும் எழுதாதுங்க, எனக்கு தெரிஞ்சு யாருமே எழுத மாட்டாங்க. பிசாசின் இன்ஃபுளுன்ஸ் இருக்கனாலதான். இது எல்லாமே ஓப்பன் டோர், யூ ஹேவ் டு க்ளோஸ் த டோர். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, கேஜெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு. நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேல நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டம், ப்ளீஸ் ரெஃப்ரெயின், இதுல இருந்து கம்ப்ளீட்டா இது பண்ணுங்க சொல்லி எல்லா கேஜெட்ஸும் பிடிங்கிட்டு இப்போ வந்து கரெக்டா இது பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லிருக்கேன், டெய்லி உட்காந்து பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பண்ணுங்க, வசனத்தை படிச்சு அறிக்கை பண்ணுங்க, கம்யூனியன் எடுங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க அவளை. இன்னைக்கு கூட மீட்டிங் அன்னைக்கு முன்னாடி பேசினேன், போயிட்டு இருக்கா, ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கீங்களான்னா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. புரியுது அவங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? The spirit world is very real. எப்படி கர்த்தர் வந்து ரொம்ப ரியலா இருக்கிறாரோ அதே போல பிசாசும் வந்து என்ன பண்றான், அவன் தோற்கடிக்க விட்டதான். நம்ம படிச்சோம்ல எபேசியர் 1ல, நம்ம பாதத்துக்கு கீழே தான் இருக்கிறான். ஆனா பாதத்துக்கு கீழே இருக்கிறவனை நம்ம தூக்கி தலையில வச்சுக்க கூடாதுன்ற. புரியுதுங்களா? குப்பையை தூக்கி எங்க வைக்க கூடாது, தலையில வைக்க கூடாது. குப்பையை தூக்கி தலையில வச்சா தலை நாரும். சோ சோசியல் மீடியா இதெல்லாம் குப்பை, அது தூக்கி தலைக்குள்ள போட்டா தலை நாரும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ தப்பான ரிலேஷன்ஷிப்ஸு, நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்ஸு, ஃப்ரெண்ட்ஷிப்ஸு, சோஷியல் மீடியா, தேவையில்லாத காரியங்கள், இதுலலாம் எதுவும் ஈடுபடாதீங்க. வசனத்தை படிங்க, வசனத்துல என்ன போட்டிருக்கோ அதை செய்யுங்க. ஏன்னா எவனை விழுங்கலான் என்று வகை தேடி தெரிந்து கொண்டிருக்கான். ஆமென். He is roaming like a lion.
பூமியுமே டிவோவர், எவனை விழுங்கலாம் தேடிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. ஹalleluya, thank you lord. கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கணும்னு விரும்புகிறவர்கள் இந்த இதை யூஸ் பண்ணி கொடுக்கலாம். இஃப் யூ லைக் டு கிவ் an offering towards the ministry and towards the kingdom of God, கர்த்தருடைய ஊழியத்திற்கும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கும் உங்க காணிக்கைகளை கொடுப்பதற்கு இந்த அக்கௌண்ட் டீடைல் இல்லைன்னா இந்த கூகுள் பே நம்பர் ஸ்கேனை யூஸ் பண்ணி நீங்க பண்ணலாம். என் கூகுள் பே நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், ஃபோன் நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான், 9884160264. ஸோ காணிக்கை கொடுக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஆதாரமா இருக்கிறார். அமேன். உற்சாகமா கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். உங்களுடைய காணிக்கைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதற்கான விளைச்சலை ஆண்டவர் கொடுப்பார். அமேன். God will bless your seed and giving into the ministry and you will have a 100-fold harvest. 100 மடங்கான அறுவடை ஆண்டவர் கொடுப்பார். ஆவி, ஆத்மா, சரீரம், பொருளாதாரம், பிள்ளைகளோட வாழ்க்கையில எதிர்காலத்துல அறுவடை நீங்க பார்ப்பீங்க. அமேன். ஸோ நீங்க இதை யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஹல்லேலூயா.